முக்கியமான தீர்ப்புகள் வரும்போது கூட நீதிமன்றத்தை நோக்கி இவ்வளவு ஆவலா இருந்ததில்லை. சென்சார் வந்துருச்சா, தீர்ப்பு கொடுத்துட்டாங்களா, எத்தனாம் தேதி ஒத்தி வச்சிருக்கிறாங்க, ஜனநாயகம் எப்போ வருது, அதே போலவே பராசக்தி நாளைக்கு வருது. வந்தது பிறகுதான் தெரியும். தமிழ் திரைப்பட உலகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிடர் இயக்கத்தை இதுவரைக்கும் முழுசா யாரும் சினிமாவில் கொண்டு வந்து சேர்த்ததில்லை. இது சேர்க்கிறாங்களான்னு பார்ப்போம். விமர்சனம் இருந்தா செய்ய போறோம், அது வேற சங்கதி. நாங்க புலிக்குட்டி பிரபாகரனின் பிள்ளைகள் புலிக்குட்டி அணில் குட்டி கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்குது. நீ 2 தலைமுறையை தோண்டி எடுத்து திட்டுவ, அவன் 4 தலைமுறையை தோண்டி எடுக்கிறான். யாரு? அணில் குஞ்சு இருக்கு. எங்களுக்கே சமயத்துல பாவமா இருக்கு, இப்படி போட்டு மிதிக்கிறான். ஏன்னா இவன் அம்மான்னு ஆரம்பிச்சா அவன் உன் பாட்டியே தெரியாதாங்க. பொதுவா மேடையில வந்த உடனேயே கையை தூக்குவாரு, காலை தூக்குவாரு, கத்துவாரு, எல்லாம் பண்ணுவாருல்ல. 2 நிமிஷம் என்ன பேசுறதுன்னு தெரியல, உரிமை தொண்டை கம்முது கவ்வுது. அங்கங்க ஒவ்வொரு ஆளை, ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு ஆளை தூக்கி நிறுத்தி, இவங்க தான் எங்க சமூகத்துக்கு பெரியார், இவர்தான் முப்பாட்டை, இவர்தான் பெரும்பாட்டை, இவர்தான் எங்களுக்கு சித்தப்பன், இவர்தான் எங்களுக்கு பெரியப்பன். நைசா மாமனார் காளிமுத்து படம் வச்சியே, எம்ஜிஆர் படம் வச்சியா? எம்ஜிஆர் கிட்ட அல்லகையா இருந்த ஒரு எடுபடியா இருந்தவர் தானே காளிமுத்து. பெரியார் படத்தை வைக்க வேணாம், நீ உன் மேடையில பெரியார் படம் இருக்கிறது எங்களுக்கு அசிங்கம், நீ வைக்காத. காளிமுத்து படம் வச்சியா? நீ எம்ஜிஆர் படம் வைக்கணுமா இல்லையா? தேவநேய பாவாணரை விட, மறைமலை அடிகளாரை விட, பாவலரேறு பெருஞ்சித்திரனாரை விட நீ என்ன பெரிய புடுங்கி? அவங்களை விட நீ தமிழுக்கு என்ன செஞ்சு கிழிச்சிட்ட? அவர்களை விட நீ என்னையா பெரிய ஆளு? திராவிட பொங்கல் வச்சா நான் திராவிடத்தையே பொங்கல் வைப்பேன். அவ்வளவு பெரிய வீரன், வீராதி வீரன், மானஸ்தன், யோக்கியன், நாணயத்தன், பெரிய வீரன். நீ திராவிடத்தையே பொங்க வைக்கிறவன். 4 நாளைக்கு முன்னாடி அமித்ஷா மோடி பொங்கல்னு வச்சார, என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த நீ? என்ன பண்ண? திருச்சியில மோடி பொங்கல்னு வச்சாயா, என்ன செஞ்ச நீ? நீ என்ன, நீ 8% ஓட்டு வாங்கிட்டேன், 7% ஓட்டு வாங்கிட்டேன். கலைஞரும் ஜெயலலிதாவும் இல்லாத களத்துல நீ 8% வாங்கிட்டேன், தடி எடுத்தவன் எல்லாம் சண்டை பிரசண்டங்கிற மாதிரி நான் 8% வாங்கிட்டேன், 7% வாங்கிட்டேங்கிற. இந்த நாட்டில் பிரஜா சோசலிஸ்ட்னு ஒரு கட்சி இருந்துச்சு, 4 எம்எல்ஏ இருந்தாங்க சட்டமன்றத்தில். உனக்கு வாழ்நாள் முழுக்க ஒரு எம்எல்ஏ உன்னால சட்டமன்றத்துக்கு அனுப்ப முதல்ல நீ ஜெயிச்சு இந்த சட்டமன்றத்துக்கு உள்ள போவியாட? இது 4வது கருத்தரங்கம். திருச்சியில நடந்த கருத்தரங்கத்தை சேர்த்து 4ஆ இல்ல திருச்சியில நடந்த கருத்தரங்கத்தை சேர்த்தா 5. கேட்கிற உங்களுக்கே சலிப்பு இல்லாம வர்றீங்க. நீ எத்தனை முறை போட்டாலும் வர்றோம்ப்பா, 40 கருத்தரங்கம் போட்டாலும் வந்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு தொடர்ச்சியா. ஏன்னா சென்னை போன்ற பெருநகரங்களில் பல்வேறு வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு இடத்துல அமர்ந்து இதை போன்ற நிகழ்வுகளை காது கொடுத்து கேட்பது என்பது ரொம்ப அரிது. ஏன்னா பரபரப்பான ஒரு பகுதியில் இருந்து இந்த அளவிற்கு அரங்கம் நிறைந்து தொடர்ச்சியாக 4வது கருத்தரங்கம் இங்கே சென்னையை பொறுத்தவரை திருச்சியில பேசிய உடனே அடுத்து ஒரு கருத்தரங்கம் போட்டோம். அப்போ என்ன காரணம் அப்படின்னா, இவர் ஏற்கனவே என்ன நினைச்சார் அப்படின்னா, சீமான் இஸ்லாமியர்களை விட்டு பெரியாரை கொச்சைப்படுத்தினால் ஒரு பிளவை ஏற்படுத்தி விடலாம் அப்படின்னு நினைச்சார். எதிர்வினை நாங்கள் ஆற்றவில்லை, இஸ்லாமிய தோழர்களே ஆற்றினார். அதுதான் பெரியாருக்குள்ள சிறப்பு. என்னன்னா, நாங்கள் எதிர்வினை ஆற்றுவதற்கு முன்பாக, அதாவது நாங்கள் கொஞ்சம் வேற வேலையில கவனமா இருக்கோம்னா அவங்க மேல விழுந்து பெரியாரை தூக்கி நிறுத்துகிறார். அதை போலவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ அல்லது மற்ற பிற அமைப்புகளில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களை, பட்டியலின மக்களை வைத்து பெரியாரை வீழ்த்துவது அல்லது கொச்சைப்படுத்தி பேசுவது என்கிற ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சியை நாங்கள் முறியடிப்பதற்கு முன்பாக அவர்கள் முன்னின்று முறியடிக்கிறார்கள். எனவே பெரியாரை காப்பாற்றுவதற்கு ஏதோ காப்பாற்றணுங்கிற அவசியம் இல்லை, அது வேற சங்கதி. ஆனால் பெரியாரை கொச்சைப்படுத்தும் போது அதற்கு பதிலடி கொடுப்பதற்கு ஏதோ கருப்பு சட்டை போட்டவர்கள், பெரியார் இயக்கத்துக்காரர்கள், பெரியார் தொண்டர்கள் மட்டுமே என்பதை தாண்டி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற நன்றி உணர்ச்சி உள்ள அத்தனை பேரும் களத்தில் நிற்கிறார். அவருக்கு ஒரு அதிர்ச்சியாகவே போயிடுச்சு. ஏன்னா இறந்து போய் 60 ஆண்டுகள் கடந்த ஒரு கிழவனை தொடர்ச்சியாக தாக்கி கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் 23ஆம் புலிகேசில் அம்பு உங்களை நோக்கி தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவான் பாருங்க, அந்த மாதிரி அம்பு திரும்புது. இப்போ இவருக்கு என்ன நெருக்கடி வந்துருச்சுன்னா, எல்லாரையும் போட்டு இவங்கெல்லாம் பெரியார், ஆனால் பெரியார் படம் போட்டு அது அடிச்சிருக்கிறாங்க. அவர் பெரியார் இல்லை, மற்ற எல்லாம் பெரியார். அந்த போஸ்டரை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஞாபகம் தான் வந்துச்சு, நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு ஐயப்பன் சீசனுக்கும் ஒரு ஐயப்பன் படம் வரும், பார்த்துருக்கீங்களா? ஒவ்வொரு ஐயப்பன் சீசனுக்கும் நான் சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்துலேருந்து அந்த படம், மணிகண்டன், மகிமை,
ஐயப்பன் பெருமை, சபரிமலை அற்புதங்கள், அப்புறம் டிசைனாக ஒரு படம் வரும். அந்த படம் தியேட்டர்லேயும் ஓடாது, எங்கேயும் ஓடாது. அது எதுக்கு எடுக்கிறான், யார் அதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறா, எப்படி கணக்கு காட்டுறதுக்கு எடுக்கிறானா, என்ன காரணம், அதெல்லாம் எதுவும் தெரியாது. அதே மாதிரி அது டைரக்ஷன் யார், இசை யார், ஒளிப்பதிவாளர் யார், நடிச்சிருக்கிறவங்க யார், யாரும் பார்க்க மாட்டாங்க. இப்போ நாளைக்கு பராசக்தி வருதா, பராசக்தி இப்போ நாட்டில் என்ன ஆகி போச்சுன்னா, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான முக்கியமான தீர்ப்புகள் வரும்போது கூட நீதிமன்றத்தை நோக்கி இவ்வளவு ஆவலாக இருந்ததில்லை. இவ்வளவு பார்க்குறான். இடபிள்யூஎஸ்ன்னு 10% ஒதுக்கிட்ட ரொம்ப நைஸாக நகர்த்திட்டு போயிட்டான். ஆனால் இன்னும் நம்மளால் என்ன நினச்சிட்டு இருக்கிறான், இந்த எஸ்சிக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கறதுனால தாங்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறான். அப்போ அந்த அளவுக்கு அறியாமையில் அவனுக்கு என்ன செய்யறது தெரியல. அந்த தீர்ப்பு இருக்கிறத அது என்ன பாதகத்தை நமக்கு ஏற்படுத்தும், எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும், அதை பற்றி கவலை இல்லை. சென்சார் வந்துருச்சா, தீர்ப்பு கொடுத்துட்டாங்களா, எத்தனாம் தேதி ஒத்தி வச்சுருக்குறாங்க, ஜனநாயகம் எப்போ வருது, அதே போலவே பராசக்தி நாளைக்கு வருது. வந்தது பிறகு தான் தெரியும். தமிழ் திரைப்பட உலகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிடர் இயக்கத்தை இதுவரைக்கும் முழுசாக யாரும் சினிமாவில் கொண்டு வந்து சேர்த்ததில்லை. இது சேர்க்குறாங்களான்னு பார்ப்போம். விமர்சனம் இருந்தால் செய்ய போகிறோம், அது வேறு சங்கதி. ஆனால் அதே நேரத்தில் நண்பர்களே, இப்போ ஐயப்பன் திரைப்படம் நீங்கள் பார்த்துருக்கலாம், அந்த மாதிரி வரும். அது யாரும் இந்த மாதிரி ஆவலாக எப்போ வரப்போகுது, எத்தனாம் தேதி ரிலீஸு, யார் நடிச்சிருக்கிறாங்க, யார் ஒளிப்பதிவு, யார் இசை, இதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. அது பாட்டுக்கு வருஷத்துக்கு ஒருக்க வரும். எப்போ வருதுன்னு தெரியாது, எப்போ போகுதுன்னு தெரியாது. ஆனால் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அந்த படத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை நடிகரும் நடிச்சிருப்பாங்க. நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ஐயப்பன் படத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வசனம் இருக்கும். சாமியே அப்படிங்கிறதுக்கு ஒருத்தர், சரணமையப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னொருத்தர், மணிகண்டன் மகிமையை பார்த்தீங்களா அப்படிங்கிறதுக்கு இன்னொரு நடிகர். அதாவது லூஸ் மோகனில் ஆரம்பித்து பெரிய உச்ச நடிகராக இருக்கிறவங்க மோகப்பட்டு எல்லாருக்கும். ஏன்னா அதுக்கு என்ன காரணம்னா, யாருக்கும் இந்த காஸ்டியூம்னு சொல்கிறாங்களே, அந்த உடை, இந்த இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. எல்லாருக்கும் ஒரு கருப்பு வேட்டி, கருப்பு சட்டையை போட்டு, கழுத்தில் மாலையை போட்டு ஒரே மாதிரி இருக்கிறாங்களா, காவி வேட்டியை கட்டி விட்டு ஒரு பஸ்ஸு, அந்த பஸ்ஸு பயணமாகும். அதுதான் கதை. எல்லா நடிகரும் நடிப்பாங்க. அந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை, கோடம்பாக்கத்தில் இருக்கிற எல்லா நடிகர்களும் நடித்த ஒரு படம். அதை மாதிரி தான் இந்த ஆள் என்ன பண்ணா, சீமான் எல்லா தலைவர்களையும் போட்டு ஒரு படம் எடுத்தான். எப்படி ஐயப்பன் படம் ஓடாதோ அது மாதிரி அந்த படமும் ஓட போறதில்லை. எல்லா நடிகரையும் போட்டு ஒரு படம் மாதிரி எல்லா பின்னாடி எல்லாம். மைனர் சொன்னார் பாருங்க, நைசா மாமனார் காளிமுத்து, அவரை உள்ள விட்டாச்சு. காளிமுத்து படம் வச்சியே, எம்ஜிஆர் படம் வச்சியா? எம்ஜிஆர் கிட்ட அல்லகையா இருந்த ஒரு எடுபடியா இருந்தவர் தானே காளிமுத்து. காளிமுத்து படம் வச்ச இல்ல, எம்ஜிஆர் படம் வச்சிருக்கியா? ஏன் வைக்கல? 4 கோடி ரூபாய் கொடுத்தவரியா? தமிழீழ விடுதலைக்கு முதலாக 4 கோடி ரூபாய்களை வாரி வழங்கியவர் அப்படின்னு சொல்றேன். அந்த எம்ஜிஆர் படத்தை, பெரியார் படத்தை வைக்க வேணாம், நீ உன் மேடையில் பெரியார் படம் இருக்கிறது எங்களுக்கு அசிங்கம், நீ வைக்காத. காளிமுத்து படம் வச்சிய, நீ எம்ஜிஆர் படம் வைக்கணுமா இல்லையா? ஏன் வைக்கல? நீ மற்றவங்க படத்தெல்லாம் விட்டுரு. மைனர் சொன்னார், குட்டிமணி படம் இருக்குதா, ஜெகன் படம் இருக்கா, அவங்களெல்லாம் முதல்ல தெரிஞ்சாதானே, அதெல்லாம் விட்டுருங்க. எம்ஜிஆர் படம் 4 கோடி ரூபாய் கொடுத்து அந்த புலிகளை ஆயுத பலத்தில் நீங்கள் ஆயுதம் வாங்கி தமிழனுக்குன்னு ஒரு நாடு வச்சுருங்கயா அப்படின்னு சொன்னதாக நீ சொல்கிற. அந்த எம்ஜிஆர் படத்தை போட்டிருக்கணுமா இல்லையா? என்ன காரணம்? ஏன் அவர் தமிழருக்கு பெரியார் இல்லை? காரணம் என்ன? மலையாளி. அப்போ நீ யாரு? நான் அதை பிரிவினை பேசலை. நீ அவரை மலையாளின்னு ஒதுக்குறிய, என்ன காரணம்? ஏன்னா அவர் மலையாளினா திராவிட சமூகத்தில் வந்துருவாரு. இவர் திராவிடர்களை ஒத்துக்கிறது கிடையாது, திராவிடத்தை ஒத்துக்கிறது கிடையாது, திராவிடம்னு பேசக்கூடாது. அதனால எம்ஜிஆர் படமும் இல்லாம, பழைய புலிகள் படமும் இல்லாம, அங்கங்க ஒவ்வொரு ஆளை, ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு ஆளை தூக்கி நிறுத்தி, இவங்க தான் எங்க சமூகத்துக்கு பெரியார், இவர் தான் முப்பாட்டன், இவர் தான் பெரும்பாட்டன், இவர் தான் எங்களுக்கு சித்தப்பன், இவர் தான் எங்களுக்கு பெரியப்பன் அப்படின்னு நீ இவ்வளோ பெரிய படம் காட்டுறியே. இப்போ உனக்கு என்ன நெருக்கடி? சீமானுக்கு இப்போ என்ன நெருக்கடி ஆகி போச்சுன்னா,
ஏன் இப்போ அந்த கூட்டத்தை நடத்த வேண்டிய அந்த கூட்டம் மட்டுமல்ல, அதுக்கு முன்னாடி பாரதியார் RSS அமைப்பினுடைய மேடையில் ஏறி பாரதியாரை உயர்த்தி பேசி, நீ பாரதியார் எவ்வளோ வேணாலும் பேசு, அது ஒன்றும் தப்பு இல்லை. எந்த மேடையில் ஏறுற மேடைக்கு தகுந்த மாதிரி பேச போகிறேன். அங்கே போய் பெரியாரை தாழ்த்தி பேசி, அங்கே போய் அண்ணாவை தாழ்த்தி பேசி, திராவிடர் இயக்கத்தை கொச்சப்படுத்தி பாரதியாரை உயர்த்தி பேசுகிறேன். ஏன் அந்த நெருக்கடி வருது உனக்கு தெரியும். நம்ம இப்படி பேசினா நாளைக்கு எல்லாரும் நம்மளை போட்டு தூக்கி போட்டு மிதிப்பான் அப்படின்னு தெரியும். தெரிஞ்சு பேசுகிறேன். எதுக்காக பேசுகிற? காரணம் என்ன? என்ன காரணம்னா, இப்போ நீ அண்மை காலமாக இந்த விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு இந்த ஆளை சீந்தறதுக்கு ஆள் இல்லை. அப்போ ஒரு பரபரப்பை திருப்பணும். மேடையில் பேசுறது தான். நாங்கள் புலிக்குட்டி புலிக்குட்டி, பிரபாகரனின் பிள்ளைகள், புலிகள், புலிக்குட்டி. அணில் குட்டி கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்குது. ஏன்னா வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டுன்னு நீ 2 தலைமுறையை தோண்டி எடுத்து திட்டுவ. அவன் 4 தலைமுறையை தோண்டி எடுக்கிறான். யாரு? அணில் குஞ்சு இருக்க. இப்போ போட்டியே கடுமையான போட்டி எங்கன்னா அவங்களுக்குள்ளதான் அங்கே போட்டி. சமூக வலைதளங்களில், பொது இடங்களில் எங்கே பார்த்தாலும். ஏன்னா நம்மெல்லாம் என்ன நினச்சோம்னா, ஐயோ இந்த சாக்கடை கிட்ட போய் நம்ம மோதினோம்னா சாக்கடை நம்ம மேலே தானே தெரிக்கும் அப்படின்னு கொஞ்சம் நாகரிகமாக ஒதுங்கினோம்ல. இவர் ரொம்ப துளிர் விட்டு அலைஞ்சார். அவன் தூக்கி போட்டு மாங்கு 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 மாங்குன்னு அடிக்கிறான். நாகரிகம் வெளுவெளுன்னு வெளுக்கிறான். எங்களுக்கே சமயத்தில் பாவமாக இருக்கு. என்னடா இப்படி போட்டு மிதிக்கிறான்? ஏன்னா இவன் அம்மானு ஆரம்பிச்சா அவன் உன் பாட்டியை தெரியாதாங்கிறான். பாட்டியோட பாட்டி என்ன பண்ணாங்க தெரியுமா? இப்படி தாங்க. இதுதான் இன்னைக்கு பெரிய தத்துவார்த்த வாதங்கள். அப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு தமிழ்நாடு. நாங்கள் அப்படியே ஓரமாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு, சரி முடிச்சுட்டு ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு வாங்க, அப்புறம் நம்ம பேசுவோம் அப்படின்னு இருந்தோம். இவன் ரொம்ப அடி தாங்கலை. ஏன்னா பெரியாரிஸ்ட்டு காப்பாற்றுவான்னு பார்த்தா, ஏன்னா அவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். அவனும் காப்பாற்றாமல் வேற பக்கம் திரும்பிக்கிட்டான். நம்மளை இங்கே அடி வாங்கி இங்கே கோத்து விட்டான். நாங்கள் தான் சொல்லிட்டோம்ல, உனக்கும் அவனுக்கும் தான் போட்டி. 2 பேரில் யாராவது ஒருத்தன் கடிச்சு குதறி எப்படியாவது வந்து சேருங்க அப்படின்னு. கடைசியில் என்ன ஆகி போச்சு? சரி இதுக்கு மேலே பொறுக்க முடியாது, திருப்பி தாத்தாவோட தாடியை பிடிச்சி தொங்குனாதான் சூழல் திரும்பும், நம்மளை எல்லாரும் கவனிப்பான், வேற மாதிரி இவனுங்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தேன். அந்த மேடையில் அவ்வளோ பேர் எல்லாரும் படத்தையும் போட்டு, பொதுவாக மேடையில் வந்த உடனேயே கையை தூக்குவார், காலை தூக்குவார், கத்துவார், எல்லாம் பண்ணுவார்ல. அந்த மேடையில் நீங்கள் மயிலாடுதுறையில் மேடையில் கவனிச்சுருந்தீங்கன்னா தெரியும். பாருங்கள் நாளைக்கே 2 நிமிஷம் என்ன பேசுறதுன்னு தெரியல. உரிமை இருமை தொண்டை கம்முது கவ்வுது. என் அறிவார்ந்த பெருமக்களே, ஆரம்பிக்கும் போதே ஆரம்பிச்சு தனி மனித தாக்குதல் அளவு கடந்து போயிடுச்சு. அப்படிதான் ஆரம்பிக்கிறார். தனி மனித தாக்குதல் அளவு கடந்து போய் குடும்பத்தை, பெண்களை, இவர்கள்லாம் கருத்தால் சந்திக்கிறவர்களா, அப்படிதான் அந்த பேச்சே ஆரம்பிக்குது. ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப ஆழமா. அதுக்கு என்ன காரணம்? இங்கே நடந்த கருத்தரங்கம் தான் நினைக்கிறேன். இங்கே தான் நடந்துச்சு போல. மனோஜ் என்ன பண்ணிட்டாரு? ஏன்னா நீ என்ன சொன்ன, ஒரு 4-5 சின்ன பிள்ளைகளை விட்டு பெரியாரோட அம்மா கர்ப்பப்பையை எடுத்திருந்தா பெரியார ஈவேரா சனியனே பிறந்திருக்காது, ஈவேரா சனியன் பிறக்காம இருந்திருந்தா தமிழ்நாடு நல்லா இருந்திருக்குன்னு பேச வச்சேன். மனோஜ் என்ன பண்ணிட்டாரு? நாங்கள் எப்பவும் நாசுக்கா நாகரிகமாக பேசுவோம். எப்பா நமக்கு சூத்திர இழிவை நீக்கினாரு. பெரியார் இல்லைன்னா நம்ம சூத்திரன் என்றால் ஆத்திரம் கொண்டு அடி அப்படிங்கிற அந்த ஒரு வாய்ப்பு கூட இருந்திருக்காது அப்படின்னு ரொம்ப நாகரிகமாக நாசுக்கா பேசணும். இவர் மனோஜ் என்ன பண்ணிட்டாரு? பச்சையாக உடைச்சிட்டார். பெரியார் இல்லைன்னா, பெரியார் பிறக்கலைன்னா, பெரியாரோட அம்மா கர்ப்பப்பையை எடுத்திருந்து ஈவேரா பிறக்கலைன்னா நீ யாரா, நீ சமூகத்தில் சூத்திரம் தானே அப்படிங்கிறதுக்கு அதுதான் அதனுடைய அர்த்தம். அதை ரொம்ப நேரடியாக அடித்தார்.
வேசிமாவன் தானே நீயே அப்படின்னு கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டார். இப்படி சொல்லிட்டாங்க. தாசிமாவன் தானே நீயே, வேசிமாவன் தானே நீ மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் அப்படிப்பட்ட நிலையில தானே வச்சிருந்தான். ஒன்றும் இல்லைங்க, சுகி சிவம் எப்பேற்பட்ட பேச்சாளர். அவர் என்ன கருப்பு சட்டை போட்டிருந்தவரா? ஆன்மீகவாதியா? பெரியார் தொண்டரா? கடவுள் இல்லைன்னு பேசினவரா? ஊர் ஊரா போய் கோவில் விழாக்களிலே பேசினவருங்க, கடவுளை பற்றி பேசியவருங்க, ஆன்மீக தத்துவங்களை பேசினவருங்க. அப்பேற்பட்ட சுகி சிவம் கொஞ்சம் பார்ப்பன எதிர்ப்பு கருத்தை பேச ஆரம்பிச்ச உடனே அவன் சொல்றான், இந்த சூத்திர பைய ஒருத்தன் உபன்யாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனை யாரும் கூப்பிடாதீங்க. காலங்காலமா ஆன்மீக நெறியிலே ஊறி திளைத்து நெற்றி நிறைய பட்டையோடு காவி உடையோடு இந்த மதத்திற்காக உழைத்தவனுக்கு கடைசியா கிடைக்கிற பட்டம் சூத்திர பட்டம். இந்த 2025 நீ கிருபானந்த வாரியாரை போட்டிருக்கிய, அவரும் சூத்திரன் தான். இந்த மதப்படி அதுதானே ஐயா, இந்து மத தத்துவப்படி அதுதானே, அதை மறுக்க முடியாத யாரும். அப்படி இருக்கும்போது சூத்திரங்கிறதுல நீ ஏன் வருத்தப்படுற? இங்க சொன்னார் தோழர், பெரியாராவது ஒரு முறை, அதாவது அவன் ஒரு முறை தான் எழுதி வச்சிருந்தான், பெரியார் 100 முறை சொல்லிட்டார். ஒரு முறை எழுதி வச்சாலும் ஒரே ஒரு சட்டம் தானே, சட்டம் தானே. இன்றைய வரைக்கும் மனு தர்மத்துப்படி தானே இந்த நாட்டில் நீதி வழங்கப்படுகிறது, தீர்ப்புகள் வழங்கப்படுகிறது. இந்து லா என்பது என்ன? இந்து சட்ட தொகுப்பு என்பது என்ன? என்ன எழுதி வச்சிருக்கிறான் அதுல? எதனால அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக முடியல? இங்க மட்டும் இல்லை, யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலர், பெரியார் சொல்லலைங்க சூத்திரன்னு, யாழ்ப்பாணம் ஆறுமுக, ஏன்னா இவருக்கு யாழ்ப்பாணம் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால சொல்றேன். யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலர் சைவ சமய குறவர்கள் 63 நாயன்மார்களுக்கு பிறகு 64வது நாயன்மாராக அவதரித்து வந்தவர் என்று பெருமைப்படக்கூடிய யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலர் சைவ சமய வினா விடை என்று புத்தகம் எழுதியிருக்கிறார். இந்து அபிமான சங்கம், வல்வெட்டித்துறை இந்து அபிமான சங்கம் என்கிற ஒரு அமைப்பு அதை புத்தகமாக வெளியிட்டிருக்கிறது. அந்த சைவ சமய வினா விடை எடுத்து படித்து பாருங்கள். சூத்திரர்களுக்குரிய கடமை என்ன? கேள்வி சைவ சமய வினா விடையில பதில் சொல்றார் ஆறுமுக நாவலர். சூத்திரர்களுக்குரிய கடமை பிராமணர்களிடத்துல வேதம் கேட்டுக்கொள்வது, காதிலே புராண இதிகாசங்களை படிக்கலாம். புராண இதிகாசங்கள் தான் உனக்கு, வேதம் கிடையாது. யார் எழுதுறது? ஆறுமுக நாவலர். அப்ப சூத்திர இழிவு என்பது தொடர்ச்சியாக இருக்கிறது. நீ வேணா அதை கண்டு காணாம போகலாம். நான் சூத்திரன் கிடையாது, நான் பிராமணன் சொன்னதை ஏத்துக்க முடியாது, மனுதர்மம் சொல்றது எங்களுக்கு என்ன சம்பந்தம்? நாங்க தனி சமூகம், தமிழ் சமூகம் தனி சமூகம், எங்களுக்கும் பெரியார் சொன்ன மனுதர்மத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நீ மேடைக்கு பேசலாம். சூத்திரன் என்பதை தமிழ் சமூகம் எக்காலத்திலும் ஒப்புக்கொண்டது இல்லை என்று நீங்க போற போக்கில் அடிச்சு விட்டுட்டு போலாம். சூத்திரன் என்பது இல்லைன்னு சொன்னா நீ எப்படா சத்திரியன் ஆக முடியும்? சூத்திர இழிவு எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒதுக்குனேன்னா, நாங்கள் அக்னி சட்டியில பிறந்த சத்திரியர்கள் சொல்லும்போது நீ கண்டிச்சிருக்கணுமா இல்லையா? கண்டிச்சிருக்கணும். ஏன் கண்டிக்கல? இந்த நாட்டில் எல்லாரும் சத்திரிய பட்டத்துக்கு ஆசைப்படுறாங்கல்ல. ஐயா புலவர் ஐயா அவர்கள் வருகை தந்து விட்டார்கள். அவரை வருக வருக என வரவேற்கிறோம். நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ஆறுமுக நாவலராக இருந்தாலும் சரி, இன்னும் பல தமிழ்நாட்டில் இருந்த பழம்பெரும் புலவர்கள் இந்த சுயமரியாதை இயக்கம் 1925 தோன்றி சூத்திரன் என்பது நமக்கு இழிவு என்று சொல்கின்ற வரை, கைவல்ய சுவாமியார் என்கிற பெரியாரின் நண்பர் சூத்திரன் என்றால் ஆத்திரம் கொண்டு அடி என்று சொல்லுகின்ற வரை சூத்திர என்கிற அந்த சொல்லை, அதாவது மனோஜ் சொன்னாரே தாசி மகன் வேசி மகன் என்கிற அந்த சொல்லை பெருமையோடு ஏற்றுக்கொண்டார்கள். சர்சூத்திரர்கள் என்று தங்களை அழைத்துக் கொண்டார்கள். சர்சூத்திரன் என்றால் நல்ல சூத்திரன், நல்ல சூத்திரன் தங்களை அழைச்சுக்கிட்டாங்க. சாதாரண பாமர மக்கள் இல்லை, மெத்த படித்த மேதாவிகள். அடிக்கடி மணியரசன்
பே மணியரசன் இருக்காரு அவரு, இந்த தமிழ் அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான், இவங்கெல்லாம் மேடையில் அல்லது எழுதும்போது சில ஒரே ஒரு இதை மட்டும் அடிக்கடி சொல்லுவாங்க. திராவிடம் என்பது எங்களுக்கு பொருந்தாது, அது பஞ்ச திராவிடம், அது வேற, தமிழ்நாடு வேற, தமிழ்நாடு அதுக்குள்ள கிடையாது, நாங்கள் தமிழர்கள், பஞ்ச திராவிடம் வேற அப்படிங்கிற இதை நீங்கள் அடிக்கடி, ஏன்னா அந்த பஞ்ச திராவிடம்னா ஏதோ பெரிய ஆழ்ந்த ஆராய்ச்சியாளர் போல இவர் அப்படின்னு மற்றவன் நினச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிற வார்த்தை. நல்லா தெரிஞ்சுங்க, அந்த வார்த்தை முதல்ல எங்கே எப்போ பயன்படுத்தப்பட்டதுன்னு முதல்ல தெரிஞ்சுங்க. 1901 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறான் இங்கே. அதற்கு முன்னாடியும் கணக்கெடுப்பு நடந்துகிட்டு இருக்கு. அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும் பொழுது பட்டியல் 4 பட்டியல். பிராமணர் எத்தனை லட்சம் பேர், வைசியர் எவ்வளவு பேர், சத்திரியர் எவ்வளவு பேர், சூத்திரர் எவ்வளவு பேர் தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பட்டியல். இந்த சென்னை மாகாணத்திலே நீதி கட்சி ஆட்சிக்கு வருகிற வரை அரசு ஆவணங்களின்படி சூத்திரர் என்றேதான் குறிப்பிடப்பட்டிருந்தது. அரசு ஆவணங்களிலே சூத்திரர், மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே சூத்திரர். அப்போ அந்த இதுக்கு ஒன்றும் பெருசா எதிர்ப்பெல்லாம் எழலை, எந்த எதிர்ப்பும் வரல. ஆமா நாங்க சூத்திரர்னு ஏத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. 1901 என்ன பண்ணிட்டான், இந்த சூத்திரர் பட்டியலில் வேளாளர் சமூகத்தை சேர்த்தாங்க. அப்படி வேளாளர் சமூகத்தை சேர்க்கும் பொழுதுதான் முதலாக சூத்திரர் என்ற சொல்லுக்கு ஒரு எதிர்ப்பு கிளம்புது. அந்த எதிர்ப்பு எப்படின்னா, எங்களை ஏன் நீ சூத்திரர்னு சொல்ற, நான் உனக்கு தாசி மகனோ வேசி மகனோ அடிமையா வாங்கப்பட்டவனோ விலைக்கு வாங்கப்பட்டவனோ கிடையாது, உன்னுடைய மனு தர்மம் இப்படி எங்களை சொல்லுதே, நாங்க அப்படிப்பட்டவர்கள் அல்ல அப்படின்லாம் கிளர்ச்சி கிடையாது. கிளர்ச்சியினுடைய மைய நோக்கம் என்னன்னா, வேளாளர்களை சூத்திரர் பட்டியலில் வச்சது தப்பு. நாங்க சூத்திரர் அல்ல, வைசியர். நாங்கள் உழுவிப்பவர்கள். அதனால நாங்க வைசியர்களை தவிர எங்களை வைசியர் பட்டியலில் வைக்கணுமே தவிர சூத்திரர் பட்டியலில் வைக்கக்கூடாது. சூத்திர பட்டியலை எடுனோ அது இழிவுன்னு அந்த இது இழிவுன்னு தெரியுது அவங்களுக்கு. அதனால எங்களை வைசியர் பட்டியலுக்கு மாத்து அப்படிங்கிறது போராட்டம். சிவஞான யோகிகள் முன்னின்று அந்த போராட்டத்தை நடத்துறாரு. அப்போ ஒரு புத்தகம் வெளியிடுறாங்க. அந்த புத்தகத்துக்கு பெயர் வர்ண சிந்தாமணி அப்படின்னு பெயர். இன்றைக்கும் நீங்கள் கன்னிமாரா நூலகம் போன்ற நூலகங்களில் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஏன்னா 100-120 வருஷத்துக்கு முன்னாடி வந்த புத்தகம் அது. வர்ண சிந்தாமணின்னு பேர். அந்த வர்ண சிந்தாமணி புத்தகத்தை சிவஞான யோகிகள் வெளியிடுறார். அந்த வெளியிட்ட அந்த வர்ண சிந்தாமணி புத்தகத்துக்கு பாயிரம் நிறைய பேர் எழுதுறாங்க. பாயிரம்னா அணிந்துரை மாதிரி எழுதுவாங்க கவிதை நடையில். அப்படி எழுதினவர் மகாகவி, தேசிய கவி சுப்பிரமணிய பாரதியார். பன்னாளாய் வேளாளரை சூத்திரர் என்று அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த பாயிரத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சுப்பிரமணிய பாரதியார். அவரும் ஏப்பா சூத்திரங்கிறது இழிவுன்னா எல்லா சமூகத்தையும் தமிழ் சமூகத்தை சூத்திரர்கள் நீக்கிறதுக்கு பாடுபடணும்னு சொல்லலை, வேளாளரை சூத்திரரை சேர்க்காது அப்படின்னு. இதுதான் முதல் கிளர்ச்சி. இந்த வர்ண சிந்தாமணி நூலில் 2 பகுதியாக பிரிச்சிருக்கிறாங்க. ஆரிய வேதம் அது ஒரு பகுதி, திராவிட வேதம் அது ஒரு பகுதி. இந்த திராவிட வேதம் என்கிற பகுதியில் தான் பஞ்ச திராவிடம், அந்த பஞ்ச திராவிடம்னா என்ன அப்படிங்கிறலாம் சொல்றாங்க. ஆக நண்பர்களே நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவங்க திராவிடத்தை மறுக்கல. திராவிடம் என்பதை இந்த நாட்டில் எவரும் மறுக்கல, பார்ப்பனர்களை தவிர வேறு எவரும் மறுக்கவில்லை. மறைமலை அடிகளார் மறுத்தாரா? மறைமலை அடிகளார் மறுக்கலையே திராவிடம் என்பதை. 1926 தமிழ் பேரகராதி, அந்த தமிழ் பேரகராதி குழுவிலே மாதம் 200 ரூபாய் சம்பளத்திற்கு நீங்கள் வந்து வேலை செய்ய வேண்டும் என்று மறைமலை அடிகளாரை கேட்டார். மறுத்தார் மறைமலை அடிகளார். காரணம் என்னன்னா, அவருடைய பையன் தொகுத்திருக்கார் மறை திருநாவுக்கரசு, மறைமலை அடிகளார் நாட்குறிப்புன்னு எடுத்து படிச்சு பாருங்க. மறுத்தார். தமிழ் பேரகராதி அந்த தொகுப்பு 200 ரூபாய் சம்பளம். எப்போ? 1926. இன்னைக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி. பவுன் வந்து ஒரு 5 ரூபா வித்திருக்கலாம், 10 ரூபாய் வித்திருக்கலாம்.
இன்னைக்கு 20 பவுன் வாங்கலாம். எத்தனை ஆச்சு? 20 லட்சம் ரூபாய். மாத சம்பளம் 20 லட்சம் ரூபாய் தர்றோம். அகராதி குழுவில் நீங்கள் பணி செய்யணும் அப்படின்னப்போ மறைமலை அடிகளார் மறுத்து கடிதம் எழுதினார். என்ன கடிதம் எழுதினார்னா, நான் இறைவன் சேவைக்காக என்னை ஒப்படைத்து கொண்டு விட்டேன், எனவே இந்த இதுக்காக தொகுப்பு குழுவுக்கு நான் வர முடியாது அப்படின்னு மறுத்து கடிதம் எழுதிட்டார். 1926 7வது மாதம். அதற்கு அடுத்து சில மாதங்களிலேயே பேராசிரியர் கா சுப்பிரமணிய பிள்ளை, எம்எல் பிள்ளை என்று அழைக்கக்கூடிய காசு பிள்ளை என்று சொல்வார்களே, அவர் மறைமலை அடிகளாருக்கு ஒரு கடிதம் எழுதினாரு. திராவிட ஆய்வு மையத்தின் இயக்குநராக நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறீர்களா என்று கேட்டார். மறைமலை அடிகளார் சொன்னார், நானாக விண்ணப்பிக்க மாட்டேன், அவர்களாக அழைத்தால் ஏற்றுக்கொள்கிறேன். தமிழ் பேரகராதிக்கு நான் வரமாட்டேன், இறைவன் பணிக்கு என்னை ஒப்படைத்து விட்டேன் என்று எழுதிய மறைமலை அடிகளார் ரொம்ப ஆண்டு இல்லை, அடுத்த ஒரு 3 மாதங்களிலே திராவிட ஆய்வு மையத்தின் பொறுப்பை, இயக்குனர் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நானாக விண்ணப்பிக்க மாட்டேன், அவர்கள் அழைக்கட்டும் வருகிறேன் என்று சொன்னார். மறைமலை அடிகளார் கடைசி வரை திராவிடத்தை எதிர்த்தாரா, மறுத்தாரா, இல்லை என்று சொன்னாரா? சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து இந்த நாட்டுடைய முக்கியமான இடங்களில், அறிவார்ந்த சபைகளிலே திராவிடம் குறித்து பல உரைகளை ஆற்றியவர் மறைமலை அடிகளார். பாவாணர் திராவிடத்தை எதிர்த்தாரா? அவர் கடைசியாக கலந்து கொண்டது உலக தமிழ் மாநாடு மதுரையிலே. அங்கேயும் என்ன சொன்னார்? திராவிடத்திற்கு தாய் தமிழ் என்று சொன்னாரே தவிர திராவிடம் இல்லை என்று மறுக்கவே இல்லையே. அவர் திராவிடம் நம்மை வீழ்த்தியது என்று சொல்லவே இல்லையே. தேவநேய பாவாணரை விட, மறைமலை அடிகளாரை விட, பாவலரேறு பெருஞ்சித்திரனாரை விட நீ என்ன பெரிய புடுங்கி? அவங்களை விட நீ தமிழுக்கு என்ன செஞ்சு கிழிச்சிட்ட? நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. அவர்களை விட நீ என்னையா பெரிய ஆளு? அவங்களை விட நீ என்ன பெரிய செஞ்சு கிழிச்ச நீ? அவர்கள் யாராவது மறுத்தார்களா? பெரியாரின் உழைப்பையோ திராவிடர் இயக்கத்தின் உழைப்பையோ யாராவது கொச்சைப்படுத்தினார்களா? கடைசி பேச்சு அங்கிருந்து நெஞ்சு வலி வருது. யாருக்கு? தேவநேய பாவாணருக்கு உலக தமிழ் மாநாட்டில். அதிலே கூட அதுதான் சொன்னார். பெரியாரும் அதுதான் சொன்னார். திராவிடத்திற்கு என்ன மொழி என்று கேட்டார்கள். தமிழ் தான் மொழி என்று சொன்னார். திராவிட மொழி எது என்று கேட்கப்படுகிறது. திராவிட மொழி தமிழ்தான். இவர் வந்தோடனே தமிழ்தாய் வாழ்த்தை தூக்கிடுவாரா? யாரு? சீமான். தமிழ்தாய் வாழ்த்தை அப்படியே தூக்கிடுவார். எங்க இருந்து தூக்குவ நீ? ஜீவோ எங்க தலைமைச் கழகத்தில் உட்காந்து ஜீவோ பாஸ் பண்ணுவேன் நீ? இந்த நாட்டில் மொழிக்கென்று ஒரு வாழ்த்தை உருவாக்கியது திராவிடர் இயக்கம். இந்த தமிழ்நாட்டில் கலைஞர் உருவாக்கினார். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அந்த சிறப்பு கிடையாது. தமிழ்தாய் வாழ்த்து. அந்த தமிழ்தாய் வாழ்த்தை நீ வந்தோன்னே தூக்கிட்டு, ஏன்னா அதுல திராவிடனல் திருநாடுன்னு வருது. அது கன்னடம், தெலுங்கு, மலையாளம் இதெல்லாம் பிரிஞ்சுதுன்னு இருக்கு. அதெல்லாம் இந்த திராவிடர்கள். அதுவும் எப்படி சொல்றான்? யார் மறைத்தது? திருவாரூரிலிருந்து வந்த திருடர் அப்படிங்கிற. எவ்வளோ அயோக்கியத்தனம் இந்த நாட்டில்! நண்பர்களை சிந்திச்சு பாருங்க. மலையாளம், தெலுங்கு, கன்னடம், துளு இதெல்லாம் தமிழிலிருந்து, அந்த உதிரத்திலிருந்து பிறந்தது. இதை தமிழ்தாய் வாழ்த்து சொல்லுகிறது. ஆரியம் போல் உலக வழக்கொழிந்து சிதையாமல் இருக்கிறது தமிழ் என்கிற பகுதியெல்லாம் கலைஞர் நீக்கிவிட்டார் என்று சொன்னால், கலைஞரை பொறுத்தவரை மொழிக்கென்று ஒரு வாழ்த்தை முதலாக வைக்கிறார். அப்படி வைக்கும் பொழுது இன்னொரு மொழியை தாழ்த்தக்கூடாது. அப்படி தாழ்த்தினால் நான் வைக்கிற அந்த நோக்கம் சிதைந்து போகும். அதை எல்லோரும் எதிர்ப்பார்கள், மறுப்பார்கள். எனவே சில வரிகளை நீக்கிவிட்டு மனோன்மணியம் சுந்தரனாருடைய அந்த மொழி வாழ்த்து பாடலை வைத்தார். அருமை நண்பர்களே, அதிலே கன்னடம், கலிதெலுங்கு, மலையாளம் இவையெல்லாம் தமிழிலிருந்து பிரிந்தது, பிறந்தது, அந்த உதிரத்திலிருந்து உதித்தது என்று சொல்லி இருக்கிறார். பெரியார் என்ன சொன்னார் தெரியுமா? பெரியார் என்ன சொன்னார் தெரியுமா? நான்கும் தமிழ்தான் என்று சொன்னார். பிரிஞ்சதுன்னு சொல்லல, பிறந்ததுன்னு சொல்லல, நான்கும் தமிழ்தான் என்று சொன்னவர். இது எப்பேற்பட்ட வார்த்தை நீங்க யோசிச்சு பாருங்க. பெரியார் சொல்றாருங்க, திராவிட மொழி எது என்று கேட்கப்படுகிறது. திராவிட மொழி தமிழ்தான். கன்னடமும், தெலுங்கும், மலையாளமும், துளுவும் எதுவாக இருந்தாலும் அத்தனையும் தமிழ்தான். நான் சொல்லுவது உங்களுக்கு வியப்பாக இருக்குமானால், நான் சொல்லுவது உங்களுக்கு மறுப்பாக இருக்குமானால், 4 மொழிகளிலே இருக்கிற புலவர்களை கூட்டிக் கொண்டு வந்து உட்கார வையுங்கள். உட்கார வைத்து தெலுங்கிலே இருக்கிற, மலையாளத்தில் இருக்கிற, கன்னடத்தில் இருக்கிற வடமொழி சொற்களை எல்லாம் நீக்கிக் கொண்டே வாருங்கள். எஞ்சியது பழம் தமிழே, இலக்கண தமிழே, இலக்கிய தமிழே என்று சொன்னவர் பெரியார். குக்களும் நக்கிடும் குளவி கல்லுக்கு குடமுழுக்கு ஒரு கேடா அப்படின்னு
ஒரு முழக்கத்தை கேட்டிருப்பீங்க. குக்கள்ங்கிறது என்ன? நாய். நாய் நக்கிற கல்லுக்கு எதுக்கடா பாலை ஊற்றி கும்பாபிஷேகம் பண்ற அப்படின்னு. அந்த குக்கள்ங்கிற வார்த்தை இப்போ எங்க தெரியுமா பயன்படுது? தெலுங்குல தான் இருக்கு. நாய்க்கு குக்கை. ஔவை என்கிற சொல் என்ன? மூத்தோரை, முன்னோடிகளை குறிப்பது, பெரியவர்களை குறிப்பது. ஏன் ஔவைன்னு சொல்றோம்? அவ்வாங்கிற சொல்லு இன்னமும் எங்க இருக்கு? தெலுங்குல இருக்கு. நாம என்ன சொல்றோம்? வீடு, மனை. மலையாளத்தை என்ன சொல்றான்? மனை. தெலுங்குல என்ன? இல்லு. தமிழ்ல, தூய தமிழ் என்ன? இல்லம். நான்கும் தமிழே என்றவர் பெரியார். அதாவது ஒன்று பிரிஞ்சு செதஞ்சி அப்படியே திரிஞ்சு எல்லாம் போச்சு. 4 இடத்துலையும் பேசுன தமிழ் தான். நாவலந்தீவு என்பது என்ன? இந்தியா முழுக்க தமிழ் தான். சமஸ்கிருத பண்பாட்டு படையெடுப்பினாலே திரிந்து சிதைந்தது. ஆரியர்கள் வர 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 நம்மளை கொண்டு வந்து நெருக்கி இங்க கொண்டு வந்து வச்சா. இதையெல்லாம் முதலில் எடுத்து காட்டிய இயக்கம், மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்த இயக்கம் திராவிடர் இயக்கம். தந்தை பெரியார் இந்த உணர்வை, இந்த மொழி உணர்வை, இந்த இன உணர்வை சனியனான தமிழ்னு சொல்லிட்டார். காட்டு முராண்டின்ட்டார். சொல்லுவார். சொல்றதுக்கான தகுதி அவருக்கு இருந்துச்சு. அவர் சொல்லுவார். வேகமா போறீங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம்? எல்லாரும் யார் எத்தனை பேர் வேஷ்டி கட்டியிருக்கிறது இல்லை? வேட்டி எத்தனை பேருங்க கட்டியிருக்காங்க? யோசிச்சு பாருங்க. பேண்ட், கால் சட்டை. வேகமா ஓடுவதற்கு வசதியாக இருக்குது. பேருந்தை பிடிக்கிறதுக்கு, வேகமா போறதுக்கு வசதியா இருக்கு. எல்லாத்துக்கும் பயன்படுது. 2 பாக்கெட் இருக்கு, முன்னாடியும் பின்னாடியும். இப்போ நம்ம நிலைமை என்ன ஆயிடுச்சுன்னா, வேட்டிக்கு பாக்கெட் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா வச்சுக்கிறதுக்கு வேணுமே. வேட்டி கட்டிட்டு வேகமா போறீங்க. வேட்டி என்பது தமிழ் என்று சொன்னா, ஆங்கிலம் என்பது பேண்ட். அவ்வளவுதான். வேட்டி கட்டிட்டு வேகமா போறீங்க. வேகமா பஸ்ஸை பிடிக்கணும். பேருந்து போயிட்டு இருக்கு. வேகமா ஓடுது. தடுக்குது. என்ன சொல்லுவீங்க? அட சனியம் பிடிச்ச வேட்டி அப்படின்னு தூக்கி கட்டிட்டு போவீங்களா இல்லையா? இதாண்டா பெரியார் சொன்னாரு. தடுக்கும் போது சொன்னாரு. அதுக்காக இனிமே யாரும் வேட்டி கட்டக்கூடாது, எல்லாம் நிர்வாணமா தெரியணும்னு அர்த்தமா? எல்லாம் அம்மனமா அலையணும்னு அர்த்தமா? அவர் சொல்லுவார், அவரை தவிர வேறு எவரும் இந்த தமிழ்நாட்டில் அந்த வார்த்தையை சொல்வதற்கு தகுதி படைத்தவர்கள் இல்லை. அவர் சொன்னார். இதைத்தான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னார். அடித்து திருத்தினார். ஒரு தந்தையை போல அடித்து திருத்தியவர் பெரியார் ஒருவர்தான். நீ இன்றைக்கு மேடை ஏறி கொண்டு நான் ஐயா அவர்களாக வந்து விட்டார்கள். நிறைவாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி விடைபெற விரும்புகிறேன். நண்பர்களே, நீ சொல்ற இன்னைக்கு திராவிட பொங்கல் முதலமைச்சர் அறிவிச்சாரு. திராவிட பொங்கல் வச்சா நான் திராவிடத்தையே பொங்கல் வைப்பேன் அப்படிங்கிறது. ஏன் அவ்வளோ பெரிய வீரன், வீராதி வீரன், மானஸ்தன், யோக்கியன், நாணயத்தன், பெரிய வீரன், நீ திராவிடத்தையே பொங்க வைக்கிறவன். 4 நாளைக்கு முன்னாடி அமித்ஷா வந்து மோடி பொங்கல்னு வச்சார. என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த? நீ என்ன பண்ண? திருச்சியில வந்து மோடி பொங்கல்னு வச்சா. ஐயா அங்கதான் சொல்லணுமே, திராவிடமே தமிழ், தமிழே திராவிடம். மோடி பொங்கல்னு வச்சான் பிஜேபிக்காரன். என்ன செஞ்ச நீ? இதுவரைக்கும் ஒன்றிய அரசை எதிர்த்து, பாரதிய ஜனதாவை எதிர்த்து, இந்த வர்ணாசிரமத்தை எதிர்த்து, இந்த சனாதன கும்பலை எதிர்த்து, இந்த பாசிசத்தை எதிர்த்து ஏதாவது ஒரு பேச்சு அந்த திருவாரூர் மேடையிலே கூட 1.5 மணி நேரம் பேசுறேன்னா 1.25 மணி நேரத்துக்கு மேலே திராவிடர் இயக்கத்தை, திராவிடர் இயக்கத்தின் தலைவர்களை கொச்சைப்படுத்தி இழித்து பழித்து பேசிவிட்டு கடைசியா போனா போதுன்னு ஒரு 5 நிமிஷம் பாரதிய ஜனதாவை அப்படி பேசுற மாதிரி காட்டிக்கிறிய தவிர, நீ யாருக்கு உளவு வேலை பார்க்குற? நீ யாருக்கு அடிமை வேலை பார்க்குற? நல்லா சிந்திச்சு பாருங்க. நீங்க திராவிடத்தை பொங்க வைக்கிறதுக்கு நீ வந்து வச்சிட முடியுமா? நீ என்ன? நீ 8% ஓட்டு வாங்கிட்டேன், 7% ஓட்டு வாங்கிட்டேன். கலைஞரும் ஜெயலலிதாவும் இல்லாத களத்தில் நீ 8% வாங்கிட்டேன், தடி எடுத்தவன் எல்லாம் சண்டை பிரசண்டைங்கிற மாதிரி நான் 8% வாங்கிட்டேன், 7% வாங்கிட்டேங்கிற. இந்த நாட்டில் பிரஜா சோசலிஸ்ட்னு ஒரு கட்சி இருந்துச்சு. 4 எம்எல்ஏ இருந்தாங்க சட்டமன்றத்தில். உனக்கு வாழ்நாள் முழுக்க ஒரு எம்எல்ஏ உன்னால சட்டமன்றத்துக்கு அனுப்ப முதல்ல நீ ஜெயிச்சு இந்த சட்டமன்றத்துக்கு உள்ள போவியாட? நீ ஜெயிச்சு மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி நீ தமிழ் தாய் வாழ்த்தை மாற்றுவேங்கிற, திராவிடத்தை பொங்க வைப்பேங்கிற. மாப்போசி கூட எப்படியோ அண்ணா கிட்ட நெஞ்சு உள்ள போயிட்டா இருப்பா சட்டமன்றத்துக்குள்ள. நீ என்ன செய்வ? நீ தனித்தே போட்டி. இதை ஒரு வேலையா மக்களை ஏமாத்திக்கிட்டு தனித்தே போட்டி. தனிச்சு தான் போடும். ஏன் தனிச்சு போட்டி?
234 தொகுதிக்கும் திரள் நிதி வசூல் பண்ணா ஒரு தொகுதிக்கு குறைச்சலா ஒரு 25 லட்சம் வசூல் பண்ணி காலம் முழுக்க தனிச்சே தான் நிப்பார் சீமான். அதுல மாற்று கருத்துல இதை நிறைய பேர் என்ன நினைக்கிறான், பெரிய வீரம் அது அப்படின்னு நினைக்கிறான். ஒரு கட்சியை தொடங்கி அந்த கட்சியை வளர்த்து அந்த கட்சியை கொண்டு போய் நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்தணும் அப்படின்னு கட்சி மேல பற்றும் தன்னை நம்பி வந்திருக்கிறவர்கள் மேல பற்றும் உள்ளவங்க ஒவ்வொரு, ஏன்னா அரசியல்ங்கிறது சதுரங்கம். எதிராளி எந்த காயை நகர்த்துகிறானோ அதற்கு தகுந்த மாதிரி காய் நகர்த்தணும். அப்படி காய் நகர்த்தியதனாலே தான் அருமை நண்பர்களை இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் என்கிற இந்த அமைப்பு அரசியல் சதுரங்கத்தில் நீடித்து நிலைத்து நிற்பதற்கான அவங்க அந்த காயை அப்படி நகர்த்தினதுனால, தலைவர் திருமாவர்கள் அப்படி காய் நகர்த்தினதுனால நீ கடைசி வரைக்கும் காய் நகர்த்த மாட்டேன், இப்படியே கையை கட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்ப. அவன் ஆடட்டும், ஏன்னா உனக்கு காசே கையை கட்டி வேடிக்கை பார்க்கறதுக்காக கொடுக்குறான்டா, ஆடுறதுக்காக இல்லை, வேடிக்கை பார்க்கறதுக்கு காசு வாங்குறான். பாவம், கொஞ்ச நாள் மெழுகுவர்த்தியை தூக்கிட்டு அலைஞ்சான், கொஞ்ச நாள் கரும்பை தூக்கிட்டு அலையிறான், விவசாயத்தை தூக்கிட்டு அலையிறான். என்னமோ யாரு அந்த வேட்பாளர் 234க்கு வேட்பாளர் அறிவிச்சிட்டார். முதல்ல வேட்பாளர் அறிவிச்சது இவர் தானே. ஊருக்கு போய் சேர்றவன் தாண்டா பஸ் எல்லாம் பார்த்து எங்கே போகுது, எத்தனை மணிக்கு கிளம்புது, எப்போ எடுப்பீங்க அப்படின்னு கேட்டு ஏறுவான். எங்கேயோ போய் தொலைது, பொழுதுபோக்கா போய் உட்காருங்க, ஏதோ ஒரு பஸ்ஸில் ஏறி உட்காந்துக்குவோம். அந்த பஸ் ஊருக்கு போகுதான்னு பார்க்க மாட்டான், முன்னாடி என்ன போட்டிருக்குன்னு பார்க்க மாட்டான், நம்ம போய் சேர வேண்டிய ஊரான்னு பார்க்க மாட்டான், சும்மா ஏறி உட்காந்துக்குவான். அந்த மாதிரி 234 தொகுதியிலும் இவன் ஆளை அனுப்பிச்சி விட்ருவான். அதுங்க பாவம் பெரிய துண்டு, இவ்வளோ நாள் அந்த துண்டை காணாம், தேர்தல் வந்தோடனே பெரிய துண்டை போட்டுக்கிட்டு இப்போ எல்லாம் டவுன் பஸ்ஸுக்கு பின்னாடி அலையுதுங்க. தமிழ்நாடுன்னு ஸ்டிக்கர் ஓட்டுறது, தமிழ்நாடுன்னு ஸ்டிக்கர் ப்ரைவேட் பஸ்ஸில் ஓட போய் தனியார் பேருந்துலையும் போய் ஓட்டிக்கிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் எல்லாம் பெரிய பெரிய துண்டு. இந்த துண்டுக்கு மேலே அவங்க அந்த குரூப்பு, அவன் சிவப்பு மஞ்சள் அவன் துண்டை போட்டுக்கிட்டு, இல்லை ஆளுக்கு ஆளு துண்டை போட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா டவுன் பஸ்ஸு பின்னாடி அலையிற இலவசமாக போகிற பேருந்து பின்னாடி எதற்காகன்னா நாங்கள் தமிழ்நாடை காப்பாற்ற போகிறோம். ஏன்னா ஓட்டு வாங்கணும், ஓட்டு வாங்கிறதுக்கு முன்னாடி திரள் நிதி வசூல் பண்ணணும். அப்போ நீ அந்த மேடையில் நண்பர்களே பெரியாரை கொச்சைப்படுத்தி ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். என்ன சொல்ற, நீ 10 காசு கொடுக்காது கருமி. என் தாத்தன் வஉசி சொத்தையே அளித்தார். என் பெரும்பாட்டன் முத்துராமலிங்கம் தேவர் அவரு ஏழைகளுக்கெல்லாம் நிலத்தெல்லாம் எழுதி வச்சுட்டார். ஆனா இந்த ஈவேரா ஒரு பைசா கொடுக்கல. யாருக்காவது கொடுத்துருப்பாரா? யாருக்காவது ஏதாவது செஞ்சிருப்பாரா? அவ்வளவு கல்வி நிறுவனங்களை எல்லோரும் தொடங்கினார்கள். பெரியார் என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்கிறேன். ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன் நண்பர்களே. திருச்சியில ஈவேரா கல்லூரி இருக்கிறது. அந்த ஈவேரா கல்லூரி 3 ஏக்கர் நிலத்தோடு 3 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து பெரியார் தொடங்கிய கல்லூரி அரசிற்கு ஒப்படைத்த கல்லூரி. காரணம் என்ன தெரியுமா? பெரியார் அப்போலாம் முதல் தலைமுறையாக படித்து வர்றவங்க, அப்படி முதல் தலைமுறையாக படித்து வர்றவங்க காலேஜில் இடம் கிடைக்காது, கல்லூரிகளில் பெரிய அளவுக்கு இடமே கிடையாது. பார்ப்பனர்கள் தான் நீக்கமறை நிறைஞ்சிருந்தாங்க. நம்மால் முட்டி மோதி கல்லூரி படிப்பு வரைக்கும் போகிறதே அரிது. அப்படி போகிறவங்களுக்கு இடம் இல்லை. திருச்சியில் ஜோசப் காலேஜ், திருச்சியில் புனித வளனார் கல்லூரி இருக்கிறது, பிஷப் வீபர் காலேஜ் இதுதான் இருந்துச்சு, நேஷனல் காலேஜ் இருந்துச்சு. இந்த 3 கல்லூரியை தவிர வேறு கல்லூரி கிடையாது. அப்போ நேஷனல் காலேஜுங்கிறது அந்த தேசிய கல்லூரி, அது பார்ப்பனர் ஆதிக்கத்தில் இருந்தது. ஆனால் பார்ப்பனர்களால் உருவாக்கப்பட்டது அல்ல, நாட்டுக்கோட்டை நகரத்தார்களால் உருவாக்கப்பட்ட அந்த தேசிய கல்லூரி கரையான் புற்றெடுக்க கருணாகம் குடி புகுந்தது போல அருமை நண்பர்களை பார்ப்பனர்கள் உள்ளே நுழைந்து ஆக்கிரமித்துக் கொண்டார்கள். என்ன காரணம்னா அந்த நகரத்தார்களுடைய அந்த பக்தி, அந்த ஆன்மீக போக்கு, அது மூலமாக இவெல்லாம் உள்ளே நுழைஞ்சிட்டான். உள்ளே நுழைஞ்சி நிர்வாக குழு முழுக்க பார்ப்பனர்கள் தான். அப்போ பெரியார் கடிதம் எழுதி கொடுத்தார், வர்ற இத்தனை பேருக்கு சீட்டு கொடுங்க, 4 பேர் வர்றாங்க, 2 பேர் வர்றாங்கன்னு. தேசிய கல்லூரி நிராகரித்து விட்டது. பெரியார் கொடுத்த அதை நிராகரிச்சு வந்து சொன்னாங்க, ஐயா சீட்டில் நீங்கள் சிபாரிசு பண்ணி கிடைக்கல, படிக்க வழி இல்லை, எங்கே போகணும், சென்னைக்கு போகணும், வசதி இல்லை, திருச்சியிலே இல்லைன்னா அப்புறம் வேற எங்கே கல்லூரி. அப்படிப்பட்ட நிலையிலே பெரியார் டவுன்ஹால், திருச்சியில் டவுன்ஹால் இருக்குது, அந்த டவுன்ஹால் கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் அறிவிக்கிறார், இந்த மாதிரி ஆயிடுச்சு, நானே திருச்சியில் ஒரு கல்லூரி தொடங்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வேகமாக பேசிட்டார். பேசினதுக்கு பிறகு கல்லூரி தொடங்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறார். அப்படி முயற்சியில் ஈடுபடும் போது நேராக கல்லூரிகளில் போய் பார்க்குறார். ஈரோட்டில் அவருக்கு தெரிஞ்ச கல்லூரி, அவருடைய நிர்வாக பொறுப்பில் இருந்த கல்லூரி எதுனா சிக்கைய நாயக்கர் கல்லூரி. அந்த சிக்கைய நாயக்கர் கல்லூரியில் போய் பார்க்குறாரு, சுற்றி பார்க்குறாரு. காலேஜ் தொடங்கணும் திருச்சியிலன்னு முடிவுக்கு வந்துட்டார் பெரியார். போய் சுற்றி பார்த்து
ஒவ்வொரு இடமா பார்க்குற தமிழ் துறை, வேதியியல் துறை, அறிவியல் துறை ஒவ்வொன்றா பார்க்குற. இவ்வளவும் இருக்கணும், இத்தனை டிபார்ட்மெண்ட் இருந்தால் தான் கல்லூரி தொடங்க முடியும். வேதியியல் துறைக்கு போனார். கெமிஸ்ட்ரி உள்ளே நுழைஞ்சோடனே தராசு வச்சுருந்தாங்க, சின்ன சின்னதாக தராசு, மில்லிகிராம் அளவுக்கு துல்லியமாக காட்டணும் இல்லையா, அந்த தராசு 15 தராசு இருந்துச்சு. இது எவ்வளவுன்னாரு. ஒரு தராசு 5000 ரூபான்னாங்க. பெரியார் சொன்னார், என்ன இத்தினோண்டு இருக்குது 5000 ரூபாங்கிறீங்க, எங்கள் மண்டி கடையில் அவ்வளோ பெரிய தராசு தொங்க விட்டுருப்போம், அதுவே இவ்வளோ வேலை இல்லையேன்னார். ஐயா, அது கிலோ கணக்கில் காட்டும், இது துல்லியமாக மில்லிகிராம் கணக்கில் காட்டணும். அதனால் இந்த லேப் வசதிலாம் இருந்தால் தான் நாம் கல்லூரி தொடங்க முடியும் அப்படின்னு. ஒரு தராசு 5000 ரூபான்னா 20 தராசு வாங்கணும்னா எங்கே போகிறது, அதுக்கே 1,00,000 ரூபாயா, என்னையா இது அப்படின்னு நம்ம அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டோமே, கல்லூரி தொடங்குறோம்னு. அதோட விட்டுருக்கலாம், யாரும் நினைப்பு வச்சு கேட்க போகிறதில்ல. நான் வாக்கு கொடுத்துட்டேன், அரசுக்கிட்ட தூது அனுப்புகிறார். திருச்சியில் ஒரு கல்லூரி, எனக்கு இடம் இருக்குது, நான் இடமும் தர்றேன், பணமும் தரேன், அரசு முயற்சி எடுத்து கல்லூரி தொடங்குங்கன்னார். இது காமராஜர் ஆட்சியில். அதற்கான பேச்சுவார்த்தைகள்லாம் முடிந்து கல்லூரி தொடங்கும் போது பக்தவச்சலம் ஆட்சி. ஆனாலும் பெரியார் சொன்ன சொல்லிலிருந்து மாறல. 3 லட்சம் ரூபா கொடுத்தாரு. சி சுப்பிரமணியம் மேற்கொண்டு 1 லட்சம் வாங்குங்க அப்படின்னாரு. திருப்பி அவங்க கேட்டுட்டாங்க, நம்ம மறுக்கக்கூடாது. இன்னொரு 50,000 கொடுத்தாரு. எப்போ? 1965. 3,50,000 லட்சம் ரூபா பணம் கொடுத்து 2,5 ஏக்கர் 3 ஏக்கர் நிலம் கொடுத்து, தன்னுடைய சொந்த நிலத்தை கொடுத்து, இன்றைக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தங்களுடைய கல்வி வாழ்வாதாரமாக கருதுவது திருச்சி பெரியார் ஈவேரா கல்லூரி தான். பல பேரை படிக்க வைத்து உயர்த்தியது. இன்றைக்கு முன்னாள் மாணவர் சங்கம் அங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது. பல்வேறு தடைகளை கடந்து அந்த கல்லூரியிலே ஆண்டுதோறும் பெரியார் பிறந்தநாள் விழாவை நடத்தி கொண்டிருப்பவர் இன்றைக்கு நாடாளுமன்றத்துடைய உறுப்பினர் திருச்சி சிவா. அவர் அந்த கல்லூரியில் படித்தார். அந்த கல்லூரியில் படித்து பெரிய பெரிய வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த சீமான் ஈரோடு இடைத்தேர்தலில் நின்று அங்கே ஒரு வேட்பாளரை போட்டு, நான் பெரியாரை வீழ்த்த போகிறேன், பெரியார் மண்ணிலே போய் நிற்க போகிறேன். நாங்கள் அங்கே போய் நாங்கள் ஒரு வேட்பாளரை போட்டோம். நாங்கள் வேட்பாளரை போட்டு நாங்கள் எங்களுக்கு ஓட்டு கேட்கல, இவனை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு போகிறோம். அப்போ ஒருத்தர் சொன்னார், நாங்கள் ஒரு இடத்துல நின்று பேசுகிறோம், இந்த திருச்சி கல்லூரி இதெல்லாம் பேசுகிறோம். அப்போ ஒருத்தர் சொன்னார், இங்கே திண்டல்னு ஒரு இடம் இருக்குங்க, அங்கே வேளாளர் மகளிர் கல்லூரின்னு இருக்குது, அதுக்கு பெரியார் காசு கொடுத்துருக்குறாருங்க, இடம் கொடுத்துருக்குறாருங்க, நீங்கள் விசாரித்து பாருங்கள், நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு சொன்னார். அதற்கு பிறகு விசாரித்து பார்த்தா இன்றைக்கு அந்த கல்லூரி திண்டல் மகளிர் கல்லூரி, ஈரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திண்டல் வேளாளர் மகளிர் கல்லூரி இருக்கிறது. அந்த கல்லூரிக்கு இன்றைக்கு தலைவராக இருப்பவர் கல் இயக்கத்தின் தலைவர் நல்லசாமி. சும்மா நாங்கள் இவனை மாதிரி ஊன்னு கத்திட்டு போகிறவங்க கிடையாது. அவரை தேடி பிடித்து போனோம். இப்படி ஒரு செய்தி, இது உண்மையா என்று கேட்டோம். உடனே அதுக்கு முன்னாடி உடுமலையில் ரவின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் புத்தகங்களை எல்லாம் அச்சிட்டு வெளியிடக்கூடியவர். அவரிடத்துல என்னங்க இப்படி சொல்கிறாங்களே, ஆமாம் உண்மைதான், நீங்கள் கல் இயக்க தலைவர் நல்லசாமியை பாருங்கள், அவர் தான் இன்றைக்கி கல்லூரிக்கு தலைவர்னார். நாங்கள் நேராக நான், அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் எல்லாரும் போய் அவரை போய் பார்ப்போம். அவர் அந்த கைலாச கவுண்டர்னு அந்த கல்லூரியுடைய நிர்வாக குழு தலைவர், அந்த கல்லூரியை உருவாக்கினவர். அவருக்கு 100ஆண்டு விழா மலர் போட்டிருக்கிறாங்க. அந்த மலரை எடுத்து கையில் கொடுத்தாரு. நான் சொல்கிறத விட நீங்களே படித்து பாருங்கள் அப்படின்னு. படித்து பார்த்தா 1969. அந்த 1969 அன்றைக்கு அந்த இடத்துல ஏக்கர் 2,500 ரூபா. 1969 பவுன் என்ன விலை விற்றுருக்குன்னு பார்த்துங்க. ஒரு 1000 ரூபா விற்றுருக்குமா? 500 ரூபா விற்றுருக்கும். 1000 ரூபாங்கிறத 80க்கு பிறகு வந்தது. 1969 மகளிருக்குன்னு ஒரு கல்லூரி நடக்கணும். ஏன்னா அங்கே சிக்கைய நாயக்கர் கல்லூரின்னு இருக்கு, அது ஆண்களுக்கானது. அந்த சிக்கைய நாயக்கர் கல்லூரியை உருவாக்கியது யார் தெரியுமா? பெரியாருடைய தந்தையார் வெங்கடப்ப நாயக்கர். ஏன்னா ஈரோடு மகாஜன பள்ளி என்கிற ஒரு பள்ளியை உருவாக்கி அந்த பள்ளியின் மூலமாகத்தான் அந்த கல்லூரி நடக்குது. அந்த ஈரோடு மகாஜன பள்ளி ஒரு வெள்ளைக்காரங்கிட்ட கிறிஸ்துவ மிஷினரிக்கு விற்று அந்த ஜாமான்லாம் ஏற்றிக்கிட்டு இருக்கும்போது பெரியாருடைய தந்தையார் பார்த்து தடுத்து, ஏன் இப்படி ஜாமான்லாம் ஏற்றிக்கிட்டு இருக்கீங்க, என்ன காரணம், பள்ளியை மூடிட்டோம், எங்களால் நடத்த முடியல. 2 ஐயங்கார் தான் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த 2 ஐயங்காரும் ஈரோடு மகாஜன பள்ளியை இழுத்து மூடிவிட்டு ஒரு வெள்ளைக்கார மிஷினரிக்கு கொடுத்துட்டாங்க. ஜாமா ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. பெரியாருடைய தந்தையாரும் அந்த ஈரோடு நகரசபை தலைவராக பெரியாருக்கு பின்னாடி இருந்த ஷேக் தாவூத் சாஹிப் அவருடைய அப்பாவும் 2 பேரும் பார்த்து, எதுக்காக ஜாமான்லாம் ஏற்றுறீங்க, நடத்த முடியலன்னா நிறுத்துங்க, நாங்கள் நடத்துகிறோம், அந்த ஜாமான்லாம் நாங்கள் விலைக்கு வாங்கிக்கிறோம், அந்த பள்ளிக்கூடம் அங்கேயே இருக்கட்டும்னு அந்த பள்ளிக்கூடம் கிறிஸ்துவ மிஷினரிக்கு போக வேண்டியது.
அதை தடுத்து நிறுத்தி அவங்க எவ்வளோ பணம் நீங்கள் கொடுத்தீங்களோ அதை நாங்கள் கொடுத்துட்றோம், ஜாமான் செட்டெலாம் கீழே இறக்கி வைங்க, பள்ளி தளவாட சாமான்கள்லாம் கீழே இறக்கி வைங்கன்னு இறக்கி வச்சு சின்ன அளவில் ஆரம்பித்து ஒரு உயர்நிலை பள்ளியாக்கி ஈரோடு மகாஜன பள்ளியாக்கி, அந்த ஈரோடு மகாஜன பள்ளி அதன் சார்பாக ஒரு கல்லூரி நடத்தி அதுதான் சிக்கைய நாயக்கர் கல்லூரியாக மலர்ந்து ஈரோட்டில் ஆண்களுக்கான கல்லூரியாக இருந்தது. அந்த கல்லூரி மட்டும்தான் இருந்த நிலையில் பெண்களுக்கு ஒரு கல்லூரி வேணும்னு ஆரம்பிக்கப்பட்டது தான் கொங்கு வேளாளர் மகளிர் கல்லூரி. அப்போ ஏக்கர் 2500 ரூபா, 10 ஏக்கர் இடம் வாங்கியாச்சு. மொசன கவுண்டருங்கிறவர் ஒருத்தர் 10 ஏக்கர் நிலம் கொடுத்துருக்கிறார் 2500 ரூபா விலைக்கு. வேலை நடந்துகிட்டு இருக்கு. அந்த பள்ளி நிர்வாக குழு தலைவர் இருக்கிறாரு கைலாச கவுண்டருங்கிற, ஏன்னா நான் ஜாதி பேரை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அந்த சம்பவத்தில் அப்படி தான் சொல்லப்படுது. அந்த நூற்றாண்டு விழா மலரும் அப்படி தான் இருக்குது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, பெரியாரை கூட்டு வந்து காட்டுறாரு. எல்லா தலைவரும் கூட்டு வந்து பெரியாரையும் கூட்டு வந்து, ஐயா நம்ம ஊரில் மகளிர் கல்லூரி ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறார். நல்ல உச்சி வெயில் 12 மணி. பெரியார் வர்றார், பார்க்குறாரு. ஏக்கர் என்ன விலை? 2500 ரூபா. எவ்வளோ வாங்கியிருக்கீங்க? 10 ஏக்கர் வாங்கியிருக்கோம். உடனே 2500 ரூபா எடுத்து கொடுக்குறாரு. ஏன் பங்கு தொகையா? 1 ஏக்கர் இடத்துக்கு காசு வச்சுக்கிங்க அப்படின்னு 2500 ரூபா கொடுத்தாச்சு. இந்த மொசன கவுண்டருங்கிற ஒரு இடம் தானே அது. அங்கே அந்த கல்லூரிக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சித்தாள் கொத்தாலாம் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த மொசன கவுண்டருங்கிறோடைய மனைவி அம்மினி அம்மாள்னு, அவங்க கஞ்சி கலையம் ஒரு பானையில் கம்மங்கூழ் கரைச்சி எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்த உடனே எல்லாரும் கொடுக்கறதுக்காக எடுத்துகிட்டு வராங்க. பெரியார் எப்போவுமே சாப்பிட்ற பொருளை ரொம்ப ருசித்து விருப்பப்பட்டு சாப்பிடுவார். இது என்ன அப்படின்னு கேட்குறாரு. இந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு கஞ்சி எடுத்துகிட்டு வந்தாங்க கம்மங்கூழ். அடாடா கம்மங்கூழா, எனக்கு ஒரு சொம்பு கொடுங்க அப்படிங்கிறார். ஒரு சொம்பு கம்மங்கூழை வாங்கி குடிக்கிறார். குடித்து தாடி மீசையெல்லாம் வலியுது. இப்படியே தான் எழுதியிருக்கிறாங்க அந்த நூற்றாண்டு விழா மலரில். தாடி மீசையெல்லாம் கம்மங்கூழ் வலிய பெரியார் ஒரு சொம்பு கம்மங்கூழை குடித்தார். குடித்து விட்டு நாங்கள் துடைக்க போனோம். இல்லை இருக்கட்டும்னு தன்னுடைய மேல் துண்டை எடுத்து துடைத்து கொண்டு விட்டு, அம்மா ரொம்ப சுவையாக இருந்துச்சுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான் இந்த மாதிரி கம்மங்கூழ் குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, சாயந்தரம் பையனை அனுப்பிச்சி விடுங்க, குடித்த கூழுக்கு இன்னொரு 2500 ரூபா தர்றேன்னாரு. ஏண்டா ஒரு சொம்பு கம்மங்கூழுக்கு 2500 ரூபா கொடுத்தவன்டா என் தலைவன் பெரியார். நீ கேட்குற ஈரோட்டில் பெரியார் வீட்டுக்கு பட்டா இல்லைன்னு. இந்த தமிழ்நாடே பெரியாருக்கு பட்டா போட்டு கொடுத்தது. இந்த தமிழ்நாடே பெரியாருக்கு பட்டா. நீ திரள் நிதி வசூல் பண்ணி ஈழத்தமிழங்கிட்ட பிச்சை எடுத்து திங்கிறவன். அவன் ஈழத்தமிழருக்கு இருக்கிற குற்ற உணர்ச்சி, ஐயோ அந்த போரில் நம்ம பங்கு கொள்ள முடியலையே, நம்ம அங்கே இருக்கிறோமே, வெளிநாட்டுக்கு வந்துட்டோமே, வேலைக்கு வந்துட்டோமே, இதை பற்றி பேசுகிறவனுக்கு அந்த கிறிஸ்துவத்தில் ஒன்று சொல்லுவாங்க பாருங்க, பாவக்காசுன்னு. அந்த பாவ மன்னிப்புக்கு பங்கு காசாக ஏதாவது ஒன்று கொடுப்பான் பாருங்க. அதனால் அப்படி பாவக்காசுன்னு சொல்லி அப்படி தன்னுடைய குற்ற உணர்ச்சியை தீர்த்து கொள்வதற்காக அங்கே இருக்கிற ஈழத்தமிழன் என்ன பண்ணுறான், ஏதோ புலின்னு கத்திக்கிட்டு இருக்கானே, இது காகித புலி, இது அட்டை புலின்னு தெரியல அவனுக்கு, ஏதோ கொடுக்கணும்னு கொடுக்குறான். அதை வாங்கி பிச்சை எடுத்து நீ திங்கிற. இன்னும் எவ்வளவோ செய்திகள் இருக்குது. தந்தை பெரியாரை பற்றியும் பெரியாருடைய பெருந்தொண்டை பற்றியும் மணிக்கணக்கில் பேசி கொண்டிருக்கலாம். திருச்சி அரசு மருத்துவமனையில் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து குழந்தைகள் நலப்பிரிவை உருவாக்கியவர் பெரியார் மணியம்மையும். அந்த குழந்தைகள் நலப்பிரிவில் கேட்பாரற்று கிடந்த குழந்தைகளை எடுத்து வளர்ப்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் திருச்சி அரசு மருத்துவமனை. புத்தூர் அரசு மருத்துவமனையில் போட்டு பெறுவாங்க. அப்படியே அப்படி கேட்பாரற்று கிடந்த குழந்தைகளை எடுத்து வளர்ப்பதற்காகவே உருவாக்கப்பட்டு பிற்காலத்தில் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தாய் தந்தையற்ற குழந்தைகளை எடுத்து வளர்க்கக்கூடிய அளவிற்கு ஆளாக்கப்பட்டது தான். வளர்ந்து செழித்து பெரிய நிறுவனமாக இன்றைய வரைக்கும் இருக்கு நாகம்மையார் குழந்தைகள் இல்லம் திருச்சியில். இப்படி பெரியாரின் பெருந்தொண்டு சாதாரணமானதல்ல. அதனால தான் புரட்சி கவிஞர் பாடினார், தொண்டு செய்து பழுத்த பழம்னார். தொண்டிலேயே பழுத்த பழம்டா. அது வயசாகி பழுத்த பழம் அல்ல, தொண்டு செய்து பழுத்த பழம். தூயதாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகு தொழும் மணக்குகையில் சிறுத்தை எழும் பார் அவர்தாம் பெரியார் என்று சொன்னால், அருமை நண்பர்களே, தொண்டிலே பழுத்த பெருங்கிளம் அந்த பழுத்த பழம். அப்படிப்பட்ட தலைவனை நீ இரவல் கடப்பாரை கொண்டு வந்தெல்லாம் அசைக்க முடியாது. ஒரு காலமும் இரவல் கடப்பாரை, பார்ப்பன கடப்பாரை, நீ கடன் வாங்கி கொண்டு வரக்கூடிய கடப்பாரை இமயத்தை அசைக்காது. நன்றி, அன்பு, வணக்கம்.